ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் அப்டேட்டோட டெவலப்பர்ஸ் நோட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். நமக்கு புதுசாக ரீடிங் கோட் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்திருக்குது. வீடியோ லாஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் நியூ கோட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். செக் பண்ணி நீ ரீடிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டெவலப்பர்ஸ் நோட் பேர் பார்த்தீங்கன்னா நியூ பவர் அண்ட் அப்கமிங் சம்மன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கீழே நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் சரி ஹண்டர் கான் ஃபெஸ்டிவல் என்ஜாய் வந்து பண்ணுறீங்களா, நாங்கள் ஜூன் அப்டேட் பற்றி ஒரு சில டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரிவ்யூவில் வந்து பண்ண போகிறோம்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் நமக்கு யோகர்மெண்ட் ஹார்ட் கிளியர் டைம் அட்டாக்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு யோகர்மெண்ட் மோனார்க் ஆஃப் டிரான்ஸ்ஃபியூரேஷன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வேர்புல்லாக அவனோட ஹார்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ண போகிறாங்க. அங்கே இந்த 2 காஸ்டியூம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சங்கினோட குரோமா தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரிவார்டாக வந்து இருக்க போகுது. ஸோ இதை நம்ம டாப் 3000 டாப் 6000 கம்ப்ளீட் பண்ணி வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். காஸ்டியூம் டிசைன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து 3000 வந்து ட்ரை பண்ண போகிறேன். இந்த வட்டம் எடுக்க முடியும்னு பார்ப்போம். ஹண்டர்ஸ் யுவர் பவர்ஃபுல் சேலஞ்ச் அபவுட் வல்கன் லார்ட் ஆஃப் டீமன் கேசல் வித்தின் 13 மினிட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் மோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்தில் வந்து நம்ம அதை கிளியர் பண்ணியிருக்கோம்னு வந்து சொல்லியிருக்காங்க. வல்கன் வந்து பார்த்தீங்கன்னா 13 மினிட்ஸு, பரான் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். அதே மாதிரி டெமியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்தாங்க முன்னாடி இருந்ததோட. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோகர் மட்டும் இருப்பான் கண்டிப்பாக. ஓகே, ஹீ வில் நாட் அலோவ் த சேலஞ்சஸ் ஃப்ரம் அவர் ஹண்டர்ஸ் ஈஸிலி. ஸோ இது வரைக்கும் நம்ம சேலஞ்ச் பண்ணதோட இப்போ யோகர் மட்டும் வரான் பார்த்தீங்களா, அவை இன்னும் வந்து கஸ்டமாக இருப்பான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு வி லுக் ஃபார்வர்ட் டு ஒரு போல்ட் சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு வந்து தெரியுது யோகர் மட்டும் ஹார்ட் மோட் டிஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ பார்த்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கேஸ் அண்ட் ஜெம் சிஸ்டம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட்லேயே இருக்க பேட்டில் ஃபீல்ட் கேஸோட ரீச் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஆயிடுச்சு. அதாவது அந்த கண்டென்ட்டோட டிஃபிகல்ட்டி ரீச் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தான் ஆயிடுச்சு. ஸோ அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக ரீஃப்ரெஷ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் புதுசாக அதாவது டயர் ஜெம்ஸ் வந்து பார்த்தோன்னா கொண்டு வர போகிறாங்க. அதாவது டயர் 6 ஜெம்ஸ் ப்ளஸ் வேறு ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா ஆட் வந்து பண்ண போகிறாங்களா. அதில் வந்து ஏதோ ஃப்ராக்மெண்ட்ஸ் மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கும். இப்போ நமக்கு ஆர்டிஃபேக்ட் கிராஃப்டிங் சிஸ்டம் வந்து வந்துருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிட்டு இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு நமக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ஜெம்ஸ் வந்து அப்டேட் பண்ணதாக இருந்துச்சுன்னா அதை 100% வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ டயர் 6 ஜெம்ஸ் ப்ளஸ் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கேஸோட கண்டென்ட் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறாங்க. புது ஸ்டேஜஸ் வந்து வருமா இல்லை வேறு எதுவும் சேஞ்ச் எதுவும் மாற்றுவாங்கன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆப்ரேஷன் லிஸ்ட் ஒர்க்கிங் டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் டீம் ஹேஸ் பீன் கிவிங் சீரியஸ் தாட் ஃபீட்பேக் வந்து ரிசீவ் வந்து பண்ணியிருக்கோம். ஆன்கோயிங் ஃபீட்பேக் நியூ அண்ட் ரிட்டர்னிங் ஹண்டர்ஸ் அஸ் வெல் அஸ் தோஸ் ப்ராக்ரஷன் இஸ் ஸ்டில் இன் ஏர்லி ஸ்டேஜஸ். அதாவது நிறைய ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டென்ட்ஸ் வந்து ப்ளே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பேலன்ஸ், அதாவது அந்த ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்களாம், இந்த கேம் பிளே லூப் சேலஞ்ச் இண்டிவிஜுவல் க்ரோத்து, ஸோ அந்த ஹண்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் வந்து பண்ணணும். ஸோ அது வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் லார்ஜ்லி டியூ டு டிஃப்ரென்ஸ் இன் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் பிட்வீன் ஹண்டர் வித் மல்டிபிள் ஃபுல்லி டெவலப்டு ஹண்டர்ஸ் அண்ட் தோஸ் இன் ப்ராக்ரஸ். அதாவது நிறைய பழைய பிளேஸ் வந்து இருக்கிறாங்க, பட் புது பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட கேட்சப் பண்ணுறதுக்கு வந்து டைம் வந்து கிடைக்க மாட்டேதான். ஸோ அதனால ரிவார்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. புது பிளேயர்ஸ் ப்ளஸ் ரிட்டர்னிங் பிளேயர்ஸ்க்காக இது வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு. ஸோ அதனால் என்ன வந்து பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் என்ஜாய்மெண்ட்டும் அந்த சேலஞ்ச் வந்து இதாக இருக்கிறதுக்கு நமக்கு டெம்பரவரி என்ஹான்ஸ்மெண்ட் பஃப்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட் வந்து பண்ண போகிறாங்களாம். இது வந்து ஒவ்வொரு ஹண்டர்ஸ்க்கும் நியூ அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து வேகமாக பழைய பிளேஸ் கூட வந்து கேட்சப் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் அப்புறம் ஜூலை அப்டேட்டோட ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஹண்டர்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மர் ஆஃப் சோலோ லிவிங் வந்து வருது. ஸோ இதனால் நாங்கள் உங்களுக்கு இந்த அப்டேட்டோட ப்ரிவியூ என்னென்ன கண்டென்ட்ஸ் வந்து வரப்போன்னு சொல்லி ஃபஸ்ட்டு மென்ஷன் வந்து பண்ணுறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கில் பாஸ் வில் பி கன்வெர்ட் டு ஆண்ட் குயின் அப்படின்னு வந்து பார்த்தோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்னார்ன்ட்டு ஆண்ட் குயின் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கில்ட் பாஸ்ல வந்து மாறிடும். ஸோ இது எப்படி இருக்குதுன்னா ஒரு அப்டேட்டுக்கு வந்து ஒரு பாஸ் வந்து மாறுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஷாப் ஆஃப் பிரில்லியன்ட் லைட் வீக்னஸ் வில் பி அட்ஜஸ்டட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்பலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வீக்னஸ் ஆட் பண்ணுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் யோகர்மெண்ட்டுக்கு அது ஆட் பண்ணது வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து பெருசாக வந்து எதிர் வந்து பார்க்காதீங்க. நமக்கு பழைய பாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பரானு வல்கனு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஃபண்ட்ஸ் லெவல் ஹண்டர் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டி ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ் லெவலில் பொறுத்தவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தருவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்களாம். ப்ளஸ் பேட்டில் மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல்ஸில் வந்து ஃப்ளோர் 64க்கு மேலே இருக்குதுல்ல, அதில் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 90 செகண்ட்ஸ் வந்து இருக்கும். அது வந்து 100 செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்களாம். அதனால் என்ன யூஸ்னு எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் த சேல் ஆஃப் த அன்கண்ட்ரோலபிள் பவர் லெவல் ஒன் இந்த கில்டு பஃப் எக்ஸ்சேஞ்ச் வில் பி எண்டா. அது எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது ரிமூவ் வந்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல அந்த பஃபை. சப்போஸ் ரிமூவ் பண்ணால் கில்டு பாஸில் டேமேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அன்கண்ட்ரோலபிள் பவர் அந்த பஃப் தானே இல்லையா?
தெரில எனக்கு. ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூவர் கேமரா ஃபோக்கஸ் வாஸ் இன்கரெக்ட். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இல்லையா, அது வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களாம். இது வந்து ஜூன் அப்டேட்டில் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெனன் ஹார்ட் ஜாயின்ஸ் த கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லெனன் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் ஆட்ரிபியூட் டீலர் வித் டிஃபென்ஸ் பேஸ்டு ஸ்கேலிங் அண்ட் ஃபயர்ஸ் மேஜிக் புல்லட்ஸ் இம்ப்யூன்ட் வித் பவர் ஆஃப் விண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் பேஸ்டு ஸ்கேலிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸ் ஸ்டாட் தான் உனக்கு வந்து மெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஹெச்பின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், பட் டிஃபென்ஸ் ஸ்டாட் மாற்றிட்டாங்க போல். ஸோ தான் வந்து லுக்கு காஸ்டியூம் அது. ஓகே ரைட்டு, காஸ்டியூம் நினைக்கிறேன். அவனோட காஸ்டியூம் நல்லா தான் இருக்குது இருக்குலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் பேஸ்டு மேஜ் மாதிரி நினைக்கிறேன். லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து அட்டாக் வந்து பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறான் போல். ப்ளஸ் சப்போர்ட்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரியல. டிபிஎஸ்ஆர் போனோன்னு எனக்கே டவுட்டாக தான் இருக்குது இப்போ இதெல்லாம் பார்த்தா. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடிஷ்னலி மெனி ஹண்டர்ஸ் ஹவ் ப்ரொவைட் ஃபீட்பேக் ரிகார்டிங் ஆர்டிஃபேக்ட் ஃபார்மிங் அண்ட் ஃபோக்கஸ்டு ஃபார்மிங் ஆஃப் க்ரோத் மெட்டீரியல்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உண்மை தான், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபேக்ட் ட்ராப் வந்து பெருசாக கிடைக்க மாட்டேது. முக்கியமாக அந்த புதுசாக ரிலீஸ் பண்ண ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஆர்டிஃபேக்ட் ஃபார்மிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமேக் கிராஃப்டிங் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ நிறைய பேர் வந்து அதிகமாக யூஸ் வந்து பண்ணலாமா. இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபேக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து ட்ராப் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க இன்ஸ்டன்ட் நெஜில் இன்ஃபர்மேஷன்ஸ்லையும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹை லெவல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபேக்ட் கிராஃப்டிங் ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா அதோட ட்ராப் ரேட்டையும் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு ஆர்டிஃபேக்ட் சிஸ்டம் நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்டாட்டு ஃபார்ம் பண்ணுறது தான் கொஞ்சம் பிரச்சனை, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அதுவுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன் ப்ரீவியஸ் அப்டேட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் ஃபார் 8 பிரேக் கவுண்டர்ஸ். ஸோ அது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் வந்து பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கல, பட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுட்டு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நிறைய ஹண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்களா. இது மாதிரி சங்கினோட வெப்பன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வரப்போகுது. அவர் டீம் இஸ் ஆல்வேஸ் லிசன் டு யுவர் ஃபீட்பேக் அண்ட் ஒர்க்கிங் ஹார்ட் டு டெலிவர் அண்ட் என்ஜாயபிள் கேம் பிளே. ஸோ நமக்கு பழைய ஹண்டர்ஸ் வந்து இருந்துட்டு நம்ம யூஸ் வந்து பண்ணாமல் இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா வேறு கண்டென்ட்ஸை வந்து எடுத்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். பட் பெருசாக நம்ம வந்து யாரும் யூஸ் பண்ண போகிற கிடையாது. ரிலீஸ் பண்ண எல்லா ஹண்டருமே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நம்ம புது ஹண்டர் தான் அந்த ஃபோக்கஸ் வந்து பண்ணுறாங்க, தவிர பழைய ஹண்டரில் எடுக்கிறது கிடையாது. அதான் உண்மை கேமில். ஃபார் சங்கினோஸ் வெப்பன்ஸ் வி டிட்டர்மைன் தட் இம்ப்ரூவ்மெண்ட் டு வாட்டர் ஆட்டிபியூட் வெப்பன்ஸ் ஆர் மோஸ்ட் அர்ஜென்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சங்கினோட எஸ்ஆர் வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலிமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிடி ஸ்க்ரீமார் தவிர்த்து வேறு வாட்டர் எலிமெண்ட் வெப்பன்ஸ் வந்து யூஸ் வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மற்ற வெப்பன்ஸ்க்கு வந்து பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் இம்ப்ரூவ் வந்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர் வெப்பன்ஸோட ஸ்கிடி அப்புறம் ட்ரூ காக்ஸஸ் வேனஃபேங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எஸ்ஆர் வெர்சன் நமக்கு ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருப்போம். ஸோ இந்த ரெண்டு வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வந்து போகிறாங்களாம். As balance testing is still in progress, we will share the overall direction of these changes rather than specific numbers at time. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே நமக்கு ஜூன் அப்டேட்டில் வந்து வந்துடும் நினைக்கிறேன். மோனார்க் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் ரிலீஸ் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். சங்கினோஸ் வெப்பன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டு ஸ்கில் டேமேஜ் அண்ட் எஃபெக்ட் ஃபார் செர்டன் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் அப்புறம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கில் டேமேஜ் ப்ளஸ் அதாவது எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ட்ரூத் காக்ஸஸ் வேன்ஃபேங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட்லி பாயிண்ட்ஸ் வந்து அதாவது அந்த ப்ளீட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க வெப்பனில். அது நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வந்ததுக்கப்புறம் தெரியும் அவ்வளோ வந்து அந்த வெப்பன் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். ஹண்டர் அப்படின்னு வந்து பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஹாயின் பியூர் சோர் பிரின்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஹெவன்லி ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து என்ஹான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களாம். அந்த ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் வந்து பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் அது டேமேஜா இல்லை அதோட எஃபிஷியன்சி, அதாவது இந்த வில் ஆஃப் சோடுன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் எடுக்கிற எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கில் கோஎஃபிஷியன்ட் ஃபார் சார்லட், ஹார்பர், சில்வர் மும்பாய்க்கு, லிம்டாகி, ஹுவாங் டாங்ஸோ இவங்க 5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேலன்ஸ் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கில் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு தெரியல. மேபி ஸ்கில் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லை சார்லட் ஹார்பர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தேவையான புதுசாக டார்க் ஹண்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாங்க. ஸோ இம்ப்ரூவ் பண்ணால் தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சில்வர் மெயின், லிம், ஹுவாங் டாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன கேஸ் அவங்களை புது ஹண்டர் ரிலீஸ் பண்ணால் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்ப்பேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹான்சிமேவோட அந்த அட்வான்ஸ்மெண்ட் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்ட்யூன்னு சொல்லிட்டு ஒரு பஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதையும் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்களா. ஸோ நமக்கு இன்னும் ஒரு நல்ல பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் விண்ட் எலமெண்டல் டீம்ஸ்க்கு. ஸோ வந்து டெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நோட்டீஸ் வந்து கொடுக்குறோம்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு நாங்கள் இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஃபர்ட் அதாவது உங்கள் கேம் பிளே வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்க. என்னென்ன எஃபர்ட் போடுறோமோ அதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கோம்னு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் க்ரௌத் மெட்டீரியல்ஸ் அக்விசிஷன் மெத்தட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது
ஃப்ரம் சர்டன் ஹை லெவல் கேட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராப்ஸ் வந்து பெருசாக வந்து கிடைக்கிறதால முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ எனர்ஜி, ஷேடோ டேசஸ்ஸு இந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ராப் வந்து உழுகிறது கிடையாது. அந்த ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுவே எனக்கு தெரிஞ்சு ஜூன் அப்டேட்டில் வந்து வந்துடும் நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் ஸ்டாட் ரிலீஸ் அபவுட் ஜூலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்கமிங் சம்மர் ஈவெண்ட். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்கிடெக்டோட ஸ்டோரி கொஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஆட் வந்து பண்ண போகிறாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்டோரி கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அந்த ஆர்கிடெக்ட் எப்படி அந்த கேம் பிளே சீன்ஸு கட் சீன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் அந்த நாகாவோட டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. கையில் வந்து ஸ்பீர் வச்சுட்டு அந்த காப்லெட்லாம் போட்டிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்லாம் கொடுத்து செமையாக வந்துருக்குது. இதே மாதிரி ஷாடோவாக ரிலீஸ் பண்ணுறப்பையும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அப்டேட் பண்ணுறப்ப. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி ஆஃப் அலான் ரிக்கல்ஸ் ஆஃப் த டீப் சி. ஸோ இந்த நாகா பேர் வந்து அலானா ரைட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி ஆர்கிடெக்ட், அதாவது சிஸ்டம் ஆர்கிடெக்ட், இந்த 2 ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் இன்விடேஷன் டு கார்டியன் டெம்பிள். சங்கின்வோ ஹெட்ஸ் ஒன் செகண்ட் டு த பிளேஸ் வேர் இட் ஆல் பிகேன் பட் திஸ் டைம் ஹீ இஸ் நாட் த சேம் மேன். ஸோ சங்கின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அவனோட பவர் அக்வைர் பண்ணானோ ஸோ அதே இடத்துக்கு திரும்ப வந்து போகிறான். ஆனால் அவன் பழையபடி வீக்கான ஆள் கிடையாது. ஸோ இந்த தடவை கதையே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஸோ பிகேன்ஸ் த ஃபைனல் ரைட் வாட் ஃபேட் அவைட் சங்கினோ அவர் முதல்ல கொடுத்துட்டு வந்து முடிச்சிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் குளோபல் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ண போகிறாங்களாம். ஜூலை அப்டேட்டில் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் நியூ ஆம்பிளிகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளெஸிங் ஸ்டோன்ஸ் அப்புறம் அந்த ஸ்கில் ஒனுக்கு வந்து பார்த்தோன்னா ஆட் வந்து பண்ணுறாங்களாம். ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ப்ளஸ் வெரி ஹார்ட் டிஃபிகல்ட்டி மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் வந்து ஆட் வந்து பண்ண போகிறாங்களாம். ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்டா டிக்கெட்ஸ் எஸ்என் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபார்ம் வந்து பண்ணலாம். அதுக்கு ரெடியாக வந்து இருந்துக்கோங்க. ப்ளஸ் நியூ பாஸ் வில் அப்பியர் இன் கர்ம்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த நாகா பாஸ் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் சங்கீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஜாப் சேஞ்ச் வந்து ஆட் வந்து பண்ண போகிறாங்களாம் ஜூலை அப்டேட்டில். அதுக்கும் வந்து ப்ரிப்பேர் ஆகியிருந்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு மேஜர் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் வந்து நடத்த போகிறாங்க. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ஐடின்னு சொல்லிட்டு ஒரு கேப் குரூப் கூட. ஸோ இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமுக்குள்ள வந்து ஹண்டர்ஸாக வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கொலாபரேஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய எஃபர்ட் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ஜாய் பண்ணுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மச் லைக் யோசோயின் ஹூ வாஸ் அன் ஆர்டினரி செலிபிரிட்டி இன் ஒரிஜினல் ஸ்டோரி லெவலி பட் அவைக்கண்ட் அஸ் ஹண்டர் ரோஸ் டு ப்ராமினன்ஸ். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடல் குரூப்பையும் ஹண்டர்ஸாக வந்து அவைக்கன் ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்ஸில் வந்து கொண்டு வந்துட்டாங்களா இஃப் ஹண்டர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களையும் வந்து கேமுக்குள்ள வந்து ஹண்டர்ஸாக வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. வி பிலீவ் த செட்டப் குட் டெலிவரி என்கேஜிங் அண்ட் யூனிக் எபிசோட் ஃபார் ஹண்டர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸெப்ஷனலி ரைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹண்டர்ஸ்க்கு. வென் இன்டர் கெட்டிங் ஐடல் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் சோலோ லிவிங் வி எய்ம் டு ஹைலைட் ஈச் மெம்பர்ஸ் இண்டிவிஜுவலிட்டி. அதாவது இந்த குரூப்பில் இருக்க ஒரு மெம்பர்ஸோட அந்த யூனிக் ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தெரியுற மாதிரி அந்த ஆட் வந்து பண்ண போகிறாங்களா. அதாவது இது எப்படி இருக்குன்னா அந்த குரூப்பில் வந்து 5 பேர் இருக்காங்களா. 5 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மியோன்ற மெம்பருக்கு வந்து ஸ்வோர்ட் டேலண்ட்டு, மீன்ற மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைத்து, சோயோன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூவல் ஹேண்ட்கன்ஸ். ஸோ ஹேண்ட்கன்லாம் இருக்குதா. யூகின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்லெட் ப்ளஸ் சுவாஹுவா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பு. ஸோ அந்த டைப்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அசாசின்னு மேஜ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா டைப் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அதான் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்மே வந்து பார்த்தோன்னா ஒரு கேட்டகரி வந்து வருவாங்களாம். அஸ் திஸ் மார்க்ஸ் த ஃபஸ்ட் எவர் கொலாபரேஷன் ஃபார் சோலோ லவிங் ரேஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து கொலாபரேஷன் வந்து செலிப்ரேட் வந்து பண்ணுறோம்ல. ஸோ அது மூலிமா இந்த ஹண்டர்ஸ்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டெவலப்பர் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து மென்ஷன் வந்து பண்ணனால இவங்களை அக்வைர் பண்ண டிஃபிகல்ட் வந்து பார்த்தோன்னா குறைக்க போகிறோமா. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா அந்த 5 ஹண்டர்ஸுமே வந்து நம்ம வேரியஸ் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா ஆட் வந்து பண்ண போகிறாங்களா. அந்த ஈவெண்ட்டை நமக்கு முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாமா. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சமன்ஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கரண்ட்லி இருக்கிற ரேடப்டா டிக்கெட் யூஸ் பண்ணுற மாதிரியா இல்லை தனியாக கொலாபுக்குன்னு ஏதோ டிக்கெட் வந்து வச்சு அதில் வந்து சமன் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டர்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் எடுக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து அட்வான்ஸ்மெண்ட் போடுறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும்ல. அதான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வி ஆர் ஆல்சோ ப்ரிப்பேரிங் ஸ்பெஷல் சிஸ்டம் டு சப்போர்ட் தேர் க்ரோத். அதாவது அட்வான்ஸ்மெண்ட் மேக்கிங் ப்ராக்ரஸ் மோர் ஆக்செப்ட் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஹண்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக யூனிக் டைம் லிமிட்டட் ஸ்டோரி ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹண்டர்ஸ் வந்து ஃபியூச்சரில் கேமுக்குள்ளே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா அந்த கொலாபரேஷன் ஈவெண்ட் வந்து முடிஞ்சுன்னா இந்த ஹண்டர்ஸ் வந்து திரும்ப நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா கேம்லேயும் வந்து கொலாபரேஷன் ஈவெண்ட் வந்து இருக்கும். ஸோ இதை பற்றி நெட் ப்ராப்ளம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. சப்போஸ் நமக்கு கஸ்டமர் ஆட் பண்ணால் ஓகே அப்படின்னா இந்த ஹண்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுண்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ ஒன்று பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹண்டர்ஸ் தட் கன்க்ளூட் த நியூஸ் வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் டுடே. ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து டெவலப்பர்ஸ் நோட்டோட கண்டென்ட் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க இன்றைக்கி. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் லைவ் ஸ்ட்ரீம் வந்து லாஸ்ட் வீக் ஃபார் ஜூன் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீக்னா என்ன சொல்கிறாங்க அடுத்த அப்டேட்கானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு
டியூஸ்டே நினைக்கிறேன். டியூஸ்டே வந்து டெவலப்பர்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் வந்து வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பண்ணுவாங்க. ஜூன் அப்டேட் கண்டென்ட் பற்றி நமக்கு ஜூலை அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அப்டேட்டாக வந்து இருக்க போகுது நெக்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு அப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் நோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொல்லிட்டு நமக்கு புதுசாக ரீடீம் கோட் வந்து வந்திருக்காங்க. ரீடீம் கோட் தெரியாதவங்க பார்த்து ரீடீம் வந்து பண்ணிக்கோங்க. நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வெப்பன் டிக்கெட்டு ஆர்டிஃபேக்ட் ஃப்ராக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்காங்க. லெவல் 100 ஆர்டிஃபேக்ட் அசிஃபி ஒரு 4 வெப்பன் என்ஹான்ஸ்மெண்ட் கோல்டு ஒரு 1,00,000 பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ இந்த டெவலப்பர்ஸ் நோட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கண்டென்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. நமக்கு மெயினாக நெக்ஸ்ட் அப்டேட்டில் வரப்போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னொரு 7 நாள் வரப்போகிறது பார்த்தீங்கன்னா லெனன் ஹார்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க புதுசாக. ப்ளஸ் ஒரு சாப்பில் யோகர் மோட்டோட ஹார்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்ததுக்கப்புறம் வந்து பார்ப்போம். ப்ளஸ் ஹண்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஃப் வந்து நடக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடல் குரூப் கொலாபரேஷன் வந்துட்டு நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் வந்து ஆகலை. ஜூன்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஜூன் ஜூலை டயத்துலன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கான வீடியோ. ப்ளஸ் அதே மாதிரி ரீடிங் கோட் யாரும் ரீடிங் வந்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து ரீடிங் வந்து பண்ணுங்க. திரும்ப சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து இருக்கும். ஸோ செக் பண்ணி ரீடிங் வந்து பண்ணிக்கலாம். அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்து ரீடிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கான வீடியோ. ரீடிங் கோட ரீடிங் வந்து பண்ணிட்டு உங்களுக்கு ரிவார்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து கிளைம் வந்து பண்ணிடுங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன ஹாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எசன் ஸ்டோன் வீடியோ வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதோட வீடியோ பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். பை.